பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ப்ரேயர், ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம எத்தனையோ நாட்கள் இழுத்துக்கிட்டே போகுது இல்லைங்களா? ஏன் அப்படி நடக்குது? நம்ம பண்ணுற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும் இல்லைங்களா? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கண்டிப்பாக ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்குறான்னு சொன்னால் உடனே அந்த அப்பா நமக்கு ரிப்ளை தருவார் இல்லைங்களா? உலகத்தில் உள்ள மனுஷனே தன் பிள்ளைக்கு இறங்கி போகும்போது நம்மளை படைத்த நல்ல தேவன் இல்லைங்களா, நமக்கு இறங்குறது எவ்வளோ அதிகமாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நாம் பண்ணுற ஜெபங்கள் எல்லாம் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது? நம்ம இன்றைக்கி என்றைக்காச்சும் அதை யோசிச்சுருக்குமா? ஆனால் கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஜெபங்களெல்லாம் கேட்கப்படணும் இல்லைங்களா? அதுதானே நியதி. தேவன் என்னை நோக்கி பார்க்குற எல்லாருக்கும் தேவன் பதில் தருகிறார் இல்லைங்களா? அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தருவார் இல்லைங்களா? அவர் சொல்கிறார் இல்லைங்களா, அப்பத்தை கேட்டால் கல்லையாக தருவாங்க, இல்லை மீனை கேட்டால் பாம்பை தருவாங்களா இல்லைங்களா? ஒரு மனுஷன், பொல்லாத மனுஷனே தன் பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்கும்போது பரிபூர்ணமும் பரிசுத்தமும் உள்ள தேவன் நமக்கு நன்மையான தரது எத்தனை அதிகமாக இருக்குது. அப்படி எல்லாம் நமக்கு தெரிஞ்சோம் ஏன் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதில்ல? நம்ம அன்றைக்கி என்றைக்காச்சும் அதை யோசிச்சிருக்குமா? இன்றைக்கி நம்ம அதை பற்றி சிந்தித்து கண்டிப்பாக நம்ம ஜெபங்கள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க ஒரு வழி உண்டுங்கிறத நம்ம உணர்ந்து அப்படியே வாழ்வோம், அப்படியே ஜெபிப்போம், நம்முடைய எல்லாவற்றையும் தேவத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். அது குறித்து நம்ம பார்ப்போமா? இப்போ பாருங்கள், கடலை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கடலை நம்ம இப்போ ஒரு மனுஷன் போய் கடலை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய தண்ணி இருக்குது அப்படி தான் தெரியும் இல்லைங்களா? அதில் வேறு என்ன தெரியும்? ஒரு கப்பல், ஒரு போட்டு விட்டால் போகும் அப்படின்னு தான், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதில் எவ்வளவோ விஷயம் இருக்குங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். இப்போது காற்று அடிக்குதுன்னா ஒரு பக்கத்தில் அடிச்சிச்சின்னு சொன்னால் ஒரு படகையோ ஒரு போட்டையோ எடுத்தோம்னா காற்று அடிக்கிற பக்கத்தில் ஈஸியாக போயிடும். அதே பக்கம் திரும்பி வரணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? இன்றைக்கி மோட்டர் இருக்குது, அதை வச்சு வந்துடுவாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் எப்படி செஞ்சுருப்பாங்க? அந்த காலத்துலேருந்து எப்படி ஓட்டியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அப்போது அதில் ஒரு சூட்சம் இருக்குது இல்லைங்களா? ஒரு 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 போட்டை எடுத்து பயணிக்கிறாங்கன்னா அந்த காற்றை கணிச்சு இல்லைங்களா அதில் பயணிப்பாங்க. கடலில் வழிகள் இருக்குதுன்னு சொல்லி வசனம் கூட இருக்குது இல்லைங்களா? அப்போ கடலில் வழி இருக்குது, அந்த வழியை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கவங்களா இருக்கணும். இல்லாமல் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் வெறுமனே போயிட்டு எவ்வளோ தண்டு வலித்தாலும் அந்த போட்டு என்ன ஆகாது, கரையை சேராது, நம்ம உயிரோடு இருக்க முடியாது இல்லைங்களா? அதோடய சூட்சம் தெரிஞ்சால் தான் அந்த கடலில் பயணிக்க முடியும். கடலுக்குன்னு ஒரு கரண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கரண்ட் வழியாக பயணிக்கும்போது நம்ம எளிதாக பயணிச்சிடலாம். ஆமைங்கள்லாம் பார்த்திங்களா, கடல் நீரோட்டத்தை பயணித்து பல ஆயிரம் மைல்கள் போகுமா. அப்போது அவைகளுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி போனால் இந்த ஊர்லேருந்து, இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு ரொம்ப எளிதாக எப்படி போக முடியும்னு அந்த ஆமைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது கடல் நீரோட்டத்தை பயன்படுத்துது. அதே போல் தான் ஒவ்வொரு பழைய காலத்தில் ஆண்ட மன்னர்கள் எல்லாமே கப்பல் போக்குவரத்து எல்லாமே அந்த கடலோட சூட்சமத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எப்போ பயணித்தா எப்படி போன வழியே போய் திரும்பி எப்படி வர முடியுங்கிறதெல்லாம் கணிச்சு வச்சுருந்தாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம வெறுமனையாக பார்க்குற கடலில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்கிறது இப்போ நமக்கு புரியுதுங்களா? இப்படித்தான் நம்ம வெறுமனையாக பண்ணுற ஒரு ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளவோ விஷயம் இருக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணால் தான் நம்மளுடைய ப்ரேயருக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். எப்படி கடல் நீரோட்டத்தை கண்டுபிடிச்சி ஆமைங்க அந்த ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு ரொம்ப எளிதாக பயணிக்குதோ, அப்படி தான் நாமளும் ப்ரேயரில் இருக்கிற ஒரு முக்கியமான சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணால் தான் நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும், பதில் கிடைக்கும். சரிங்களா? அதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதற்கான பதில் சூட்சமம் என்னன்னு தெரியும்னா, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சாதாரணமாக, எளிமையான முறையில் சொல்லணும்னா அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஜெபித்தாலும் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ஒரு சில நேரத்தில் அப்படி பரிசுத்தம் இல்லாமல் ஜெபித்தா ஏன் பதில் கிடைக்குதுன்னா, அப்போயாச்சும் மனுஷன் திருந்துவானா, என்னை நோக்கி பார்ப்பானான்னு சொல்லி தேவன் கொடுப்பார். இல்லைன்னா பரிசுத்தமில்லாத மனுஷன் வேறு ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த மனுஷன் இந்த மனுஷனுடைய மேலாகவோ பரிசுத்தமாகவோ இருக்கும்போது அந்த மனுஷனுக்காக இந்த மனுஷன் பண்ணுற ஜெபத்தை தேவன் கேட்பார். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது கடலில் எப்படி நீரோட்டம் இருக்கோ அப்படி நம்ம ஜெபம் தேவ சமூகத்தில் எந்த தடையும் இல்லாமல் இங்கேருந்து பரலோகம் போய் சேரணும்னா, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற தேவன் அவர்கிட்ட போய் அந்த ஜெபம் ரீச் ஆகணும்னா
எந்த தடையும் எந்த ஒரு பலவீனமும் எதுவும் அண்டாமல் ஜெபம் கர்த்தர் சமூகத்திலிருந்து பதிலை பெற்று தரணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி, ஒரே சரியான வழி பரிசுத்த ஜீவியம் தான். எலியா ஜெபம் பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? என்னை கேட்டருளும் கர்த்தாவே, என்னை கேட்டருளும். அவ்வளோதான், வந்துடுச்சு. அவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணல இல்லைங்களா? அப்போது பரிசுத்தமுள்ள ஜீவிச்சோம்னா நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. விசுவசிக்கிறீங்களா? அப்போது ஒரே ஒரு சுட்சம் தான் இருக்குது. நம்மளோட எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா அற்புதமான ஒரே சுட்சமும் பரிசுத்தமுள்ள ஜீவியம். நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு காலையிலேருந்து டிவி பார்த்துட்டு அப்புறம் நேராக சர்ச்சுக்கு வந்து நான் முட்டி போட்டு மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் பதில் கிடைக்காது. தேசத்துக்காக முட்டி போட்டு கதறி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்படி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்க மாட்டேதுன்னா, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நாள், ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த மனுஷன் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எத்தனை பொய் பேசுகிறாங்க, எத்தனை ஏமாத்துறாங்க, எத்தனை பேர் சண்டை போடுறாங்க, யோசிச்சு பாருங்களேன். பரிசுத்தம் இல்லாத ஜீவியம் இல்லைங்களா? பொய், பொறாமை, மேட்டிமை, ஆர்வெறுப்பு, ஆபாசம் இல்லைங்களா? எத்தனை பேரை கெடுக்கிற காரியம். பரிசுத்தம் இல்லாத ஜீவம். வாயில் சும்மா இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டு இருதயம் ஃபுல்லாக சாக்கடை நிறைந்த கசப்பு வச்சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி அந்த ஜெபங்கள் கேட்கப்படும்? இன்றைக்கி ஊழியம் செய்கிற ஊழியங்கள் ஏன் போய் சேர மாட்டேங்குது? ஏன் விசுவாசிகள் எல்லாம் குணப்பட மாட்டுறாங்க? ஏன் விசுவாசிகள்லாம் கர்த்தருக்குள்ளே நிலைச்சி பெரிய அளவில் வரமாட்டுறாங்கன்னா ஊழியக்காரருக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் பண்ணால் அந்த ஊழியம் வாய்க்காது இல்லைங்களா? இன்றைக்கி பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் பண்ணுறவங்க பயங்கர பிரபலமாக இருக்காங்க. ஏன்? இப்போ விசுவாசிகளும் பரிசுத்தம் இல்லாமல், அப்போ பரிசுத்தம் இல்லாது சேரும்போது அது ரொம்பவும் மோசமான அசுத்தத்தை, இந்த பூமிக்குரிய காரியங்கள் பிசாசுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். அதனால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, அழிஞ்சு போகிற ஆசீர்வாதங்களை அப்படி அள்ளி கொடுத்து மக்களை மயக்க வச்சுருக்கான். அதுதான் தேவன் தர ஆசீர்வாதம்னு சொல்லி. ஐயா, கர்த்தரை தேடாதவங்களும் இந்த பூமியில் ரொம்ப செல்வ செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. கர்த்தரை தேடாதவங்களுக்கும் பல விதமான நன்மைகள் நடக்குது. அப்போது கர்த்தரை தேடுறவங்களுக்கும் கர்த்தரை தேடாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கர்த்தரை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் ஏன் பரலோகம், அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். சரிங்களா? கர்த்தரை தேடாதவங்களுக்கு அது எதுவுமே கிடைக்காது. அதனால் நாம் ஜெபம் பண்ணால் நமக்கு பணமும் பொருளும் கிடைக்கணும்னு நினச்சி ஜெபம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது இந்த உலகத்தானுக்கும் கிடைக்குது. கர்த்தரை தேடாத புறமதத்திற்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி இருக்குது. கிறிஸ்தவனை விட மற்ற மதத்தை சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அப்போது அவங்கெல்லாம் எந்த கடவுளை தேடுறாங்க? அது சாத்தானால் கொடுக்கப்படுது. இந்த பூமி சாத்தான் கையில் தானே கையளிக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த பூமிக்குரியவைகளுக்கு பின்னாடி போகிறதுனால அதுக்காக ஜெபம் பண்ணுறது இல்லை. சரிங்களா? அப்போது நம்ம ஜெபங்கள் எதை நோக்கி இருக்கணும்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் நம்ம ஜெபங்களுக்கு தேவன் உடனே பதில் தருவார். தேவன் நித்திய ஜீவனையே தர தேவன், மீதியெல்லாம் தரமாட்டாரா? நாம் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, அவனுக்கு இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாமல் போவதில்லைன்னு சொன்னது வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கார். அதனால் தயவு கூர்ந்து தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா மட்டும்தான், 4 வார்த்தையில் ஜெபம் பண்ணிங்கனாலும் அந்த பதில் உடனே கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் பதில் கிடைக்க மாட்டேங்குது. விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க, கதறி ஜெபம் பண்ணுறாங்க, அழுது ஜெபம் பண்ணுறாங்க, பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? பரிசுத்தம் இல்லாத ஜீவியம். பரிசுத்தத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். 1 நிமிஷம் ஜெபமே ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நாம் பரிசுத்தமுள்ள ஜீவிச்சோம்னா, எலியா ஐயா ஜெபிச்சாங்க, உடனே பதில் கிடச்சிது இல்லைங்களா? அப்படியான பதில் நமக்கும் நிச்சயமாக தேவன் தருவார். அதே போல் யோசுவா ஐயா ஜெபிச்சார் இல்லைங்களா? அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு சந்திரனும் சூரியனுமே நின்றுச்சு. யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஜெபம் இன்றைக்கி ஏன் ஏறெடுக்கப்படுறதில்ல? தேவனுக்கு பயந்த பயம் இல்லை, தேவன் பார்க்குறாருங்கிற அந்த பயம் இல்லை. எலியா ஐயாவுக்கு இருந்துச்சு இல்லையா தேவன் பார்க்குறாருன்னு? அப்போ நமக்கே அது இல்லாமல் போகுது. யோசுவா ஐயாவுக்கு தேவன் பார்க்குறாருங்கிற பயம் இருந்துச்சு இல்லையா? நமக்கே அது இல்லாமல் போகுது. யோசிச்சு பாருங்களேன். அப்போது அவங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அந்த பயம் இருந்துச்சு. சரிங்களா? ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் அந்த பயம் இருந்துச்சு.
ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அந்த பயம் இருந்துச்சு. வேதத்தில் சொல்லப்பட்டவங்க மட்டும் ஊழியக்காரர் இல்லை இல்லைங்களா? இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நாமளும் தேவனுக்கு ஊழியக்காரர் தான். அதை நம்ம மறந்து போகிறோம். ஆனால் அவங்க தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. என்னை தேவன் பார்க்கிறாருங்கிற அந்த பயம் இருந்துச்சு. இருட்டிலையும் தேவன் பார்க்கிறார், மறைவாய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் தேவன் பார்க்கிறார், இல்லையா? கடலுக்குள்ளே இருந்தாலும் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார், மீன் வயிற்றில் இருந்தாலும் தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்காத இடமுன்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறத ஒவ்வொரு ஊழியக்காரும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உணர்ந்திருந்தாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருங்கிற வார்த்தையை சும்மா வாயில் உச்சரிக்கிறோமே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்கிறதே இல்லை. இது உங்கள் இருதயத்தில் கையை வச்சு பார்த்தோம்னா தெரியும். சும்மா சபையில் உட்காந்து கண்ணீர் விட்டு ஊழியக்காரர் ஏதோ சொல்லும்போது கேட்டு ஆமாம் ஆமான்றது இல்லை. நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலும் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் தேவன் நம்மளை பார்க்கிறாருங்கிற அந்த பயபக்தியோடு வாழணும், பரிசுத்தத்தோடு வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும். அப்போது நம்முடைய எல்லா ஜெபங்களும் கேட்கப்படும். நமக்கும் நம் ஜெபத்துக்கும், அதாவது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் தடையாக இருக்கிறது என்னது? நம்மளுடைய பாவங்கள் தான் இல்லைங்களா? பாவம் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய ஜெபங்களுக்கு ஒரே இமைப்பொழுதில் தேவன் பதில் கொடுப்பார். அதனால் தேவனுக்கு பிரியமானவர்களே, வளன்னு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதை தேவன் விரும்புகிறதே இல்லை. ஏற்ற வார்த்தைகளை கொண்டு நேர்த்தியாக சின்ன ஜெபம் பண்ணாலும் நம்மளோட வாழ்க்கையில் பரிசுத்தமும் தேவனுக்கு பயப்படுற பயமும் தேவ சித்தத்தை உணர்ந்தவளாக இருந்தோம்னா நம்மளோட ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். ஏன்னா தேவனுக்கு பயப்படுற பயமும் பரிசுத்தமும் நமக்குள்ளே இருக்கும்போது தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் அழகாக நடக்கும். யாருக்கு ஜெபம் பண்ணணும், ஏன் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணுமா வேணாமாங்கிறது எல்லாம் தெரிய வரும் நமக்கு. இன்றைக்கி இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? தேவன் சொல்லுவார், இல்லை அவன் பாவத்தை விட்டால் அவனுக்கு நான் தருவேன், நீ போய் அவனுக்கு பாவத்தை விட சொல்லு, அதுக்கப்புறம் நீ ஜெபி, நான் பதில் தரேன்னு சொல்லுவார். அப்போ இது எல்லாமே எப்போ நடக்கும்? நமக்குள்ள பரிசுத்தம் காணப்படும் போது தான் நடக்கும். ஸோ நாமும் பயன்பட்டு நம்ம மூலமாக தேவனும் மகிமைப்பட ஒவ்வொரு ஊழியக்காரரும் பரிசுத்தமாய் வாழ்வோம், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிசுத்தமாய் வாழ்வோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.